இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாதிரி மிடில் கிளாஸ் மென்டாலிட்டில இந்த மாதிரி திருட்டுத்தனம் நடக்கிறதெல்லாம் ரொம்ப காமன். உங்களை நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. நீங்க தான் பணத்தை எடுத்தீங்கன்றதுக்கு என்கிட்ட சாலிடா வீடியோ ப்ரூஃப் இருக்கு. கம்பெனில பொறுப்பான பதவியில இருக்கிறவங்க கிட்ட பணத்தை வைக்க சொல்லி கொடுத்தா அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணணும்னு நினைக்கிற மனநிலையா பா என்னன்னு சொல்றது? போதும் மித்ரா, அவங்க தான் பணத்தை எடுக்கலன்னு சொல்றாங்கல்ல. எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவுத்தோன்னு டிசைட் பண்ண முடியாது. அவங்க நம்ம ஆபீஸ்ல எவ்வளவு வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கண்ணுல பாக்குறது காதுல கேட்கறது எல்லாமே போய். இந்த விஷயத்த விசாரிச்சு பார்த்து முடிவு பண்றது மட்டும்தான் சரியா இருக்கும். மித்ரா, எனக்கு என்னமோ நீ ரொம்ப அவசரப்படுற மாதிரி தெரியுது மித்ரா. அது நீங்க என்ன பேசுறீங்க? எவிடன்ஸோட தப்பு பண்ணவங்களை கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறமும் நீங்க பாட்டுக்கு சப்போர்ட் பண்றத பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? எல்லா ஆதாரமும் பாரதி தான் பணத்தை எடுத்தாங்கன்னு கிளியரா சொல்லுது. இதுக்கு மேலயும் இந்த மாதிரி ஆளுங்க எங்க கம்பெனில ஒர்க் பண்றதுக்கு என்னால அலோவ் பண்ணவே முடியாது. பாரதிய பார்த்து இங்க இருக்கிறவங்க தப்பு பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால இப்போ இந்த நிமிஷம் வேலையை விட்டு நான் பாரதிய டிஸ்மிஸ் பண்றேன். இனிமே ஒரு நிமிஷம் கூட பாரதி இந்த ஆபீஸ்ல இருக்க கூடாது. இவ்ளோ நாள் இங்க வேலை பார்த்த ஒரு கர்டிஸுக்கு தான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாம விடுறேன். மேனேஜர், பாரதியோட ஃபார்மட்ஸ் எல்லாம் முடிச்சு அவங்கள ரிலீவ் பண்ணுங்க. ஓகே மேடம். மித்ரா ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க ஆதி. நான் டிசைட் பண்ணிட்டேன். பாரதி இனிமே இந்த ஆபீஸ்ல வர்க் பண்ண முடியாது. அது இந்த ஆபீஸோட அட்மாஸ்பியருக்கு கொஞ்சம் கூட நல்லது இல்ல. தப்பு பண்ணா தண்டனை கிடைக்கும்னு தெரிஞ்சாதான் மொத்தவங்க இந்த தப்ப பண்ணாம இருப்பாங்க. மேனேஜர், இன்னும் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? பாரதியோட அக்கௌண்ட் எல்லாத்தையும் செக் பண்ணி கணக்கு முடிச்சு அனுப்பி விடுங்க. மேடம், ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் 1 டே ஆயிடும் மேடம். எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு ஈவினிங்குள்ள ப்ராசஸ் பண்ணிடுறேன் மேடம். சீக்கிரமா அதை ப்ராசஸ் பண்ணுங்க மேனேஜர். ஓகே மேடம். பாரதி, ஈவினிங் ஃபார்மாலிட்டி எல்லாமே முடிச்சிட்டு வந்து சைன் பண்ணிட்டு உங்க ரிலீவிங் ஆர்டரை வாங்கிட்டு போய்கிட்டே இருங்க. நான் நினைச்சா உங்களை பிளாக் லிஸ்ட்ல போட முடியும். ஆனா நான் அதை பண்ணல. அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கோங்க. போலாம். பாரதி, இன்னொரு முக்கியமான விஷயம். எங்க கம்பெனி பணத்துல இருந்து எடுத்த பணத்தை உங்களுக்கு இந்த ஆபீஸ் கொடுக்க வேண்டிய பணத்துல இருந்து நாங்க எடுத்துப்போம். உங்களுக்கு சம்பளம் வராது. நீங்க கிளம்பலாம்.